தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட சென்னையில 165 நாளா பாத்தீங்கன்னா இவங்களோட போராட்டம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வருஷத்துல பாதி நாள் பாத்தீங்கன்னா போராட்டத்திலே முடிஞ்சிருக்கு. இந்த போராட்டம் எதுக்காக? அதுக்கப்புறமா 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை என்ன, இந்த போராட்டத்தை என்ன சொல்லி முடிச்சு வச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம சிம்பிளா பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் எதனால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சானிடரி ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே, இந்த ஒர்க்கர் எல்லாருமே பிரைவேட் கம்பெனிக்கு மூவ் பண்ணணும், இவங்க டோட்டலாகவே இவங்க ஒரு பிரைவேட்டை சார்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இது இப்போதான் டிஎம்கே பீரியட் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியட் அப்போ கிட்டத்தட்ட 10 மண்டலங்களை பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி மாற்றிட்டாங்க. 10 மண்டலம் ஏரியா மக்களை பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களை பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, இவங்களோட எம்ப்ளாயிஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ கூடுதலாக 2 மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா தனியாரிடம் ஒப்படைக்கிறதா முயற்சி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை, திருவிக நகர். இந்த மண்டலத்தில் இருக்க மக்கள் தான் இப்போ ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வேலை பெர்மனண்டா கிடைக்காது, நிரந்தரம் கிடையாது, தனியாரிடம் போயிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி சேலரி, சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும், பாதுகாப்பு இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதனாலதான் போராட்டம் பார்த்தீங்கன்னா பண்றாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே பின்னாடி போகணும்னு வச்சுக்கலாம். 2021 எலெக்ஷன் டைம்ல திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதாவது ஏடிஎம்கே நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுன்னா தூய்மை பணியாளர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கும் மேலே இருக்க ஒர்க்கர் எல்லாருமே பர்மனன்ட் பண்ணுவோம், அவங்களோட ஊதியத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஓய்வு தினம் கொடுப்போம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல காலம் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு திரும்பி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 ஏரியாவை பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிக்கு மாத்துறாங்க அப்படின்னும் போது தான் போராட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த போராட்டத்துல ஒர்க்கர்ஸ் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களை தனியாரிடம் ஒப்படைச்சிடாதீங்க, 10 ஆண்டுகளுக்கும் மேல ஒர்க் பண்றவங்க பர்மனன்ட் பண்ணுங்க, நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேம் டைம் அவங்களோட சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க முக்கியமா என்ன பாயிண்ட் பண்றாங்கன்னா, எங்களோட சேலரி நீங்க உயர்த்தினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே பண்ணனாலும் கூட பரவாயில்ல, ஆனா எங்களை பிரைவேட் கம்பெனிக்கு மாத்தாதீங்க அப்படின்றது தான் அவங்களோட மெயின் நோக்கமா பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 165 நாள் கழிச்சு இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்னா, இந்த மாதத்துக்குள்ள அவங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படுறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. போராட்டம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஆஸ் யூசுவல் அரசியல் விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது எலெக்ஷன் டைம்னால பண்றாங்களா, இந்த மாதிரி கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ இதனால இவங்க இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இந்த அரசியல் விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஓரம் வச்சிருவோம். 165 நாள் 165 டேஸா இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி பாத்தீங்கன்னா பெருசா பேசின மாதிரியே தெரியல. படம் வருது, மூவி வருது, ஜனநாயகன் படம், கூலி படம், இந்த மாதிரி படத்துக்கு தான் பாத்தீங்கன்னா போய் தவிர இதை பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ட்ரெயின் சாக்கடை, ஸோ பூவாறு, ஸோ அதெல்லாம் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிப்பன் பில்டிங்ல ப்ரொடெஸ்ட் பண்ண எல்லா இடத்துலயும் அவங்க பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே வராங்க சாப்பிடாம. நாள் கழிச்சு இப்பதான் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. இது உண்மையிலே சொசைட்டியா பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா? உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களோட கோரிக்கை எல்லாமே, அதாவது செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட், அது எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை.